அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, எல்லாருக்குமே ரெண்டு மனசு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு காணொலி நான் பதிவு செஞ்சுருந்தேன். அந்த காணொலி வந்ததுக்கு அப்புறம், அந்த காணொலி பதிவு பண்ணுற காலையில் ஆரம்பித்து பல தடங்கள் அப்புறம் தான் அந்த காணொலியை பதிவு செஞ்சேன். ஏன்னா அதில் ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த ஒரு விஷயம் எப்படி புரிதலாக போகும், எப்படி எடுத்துப்பாங்க மக்கள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடிட் பண்ண தம்பியை ஃபோன் எடுக்காமல் போயிட்டார் கடைசியாக. அப்புறம் அவரை பிடிச்சி ரொம்ப தாமதமாக தான் இந்த காணொலி நான் பதிவு செய்தேன். பதிவு செஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 130 மெசேஜ் அது சம்மந்தமாக. ரெண்டு மனசு எப்படி, ஆமாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரும், உணர்ந்தவங்க ஒரு சில பேரும், இந்த விஷயத்தை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்கள், விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரும், ரெண்டு மனசுனா எப்படி, அப்போது நம்ம மனசு எப்பயுமே அப்படி தான் ரெண்டு தான் செயல்படும்னா அதுக்கு பதில் உண்மையிலே ஆமாம் நம்ம மனசு எப்பவுமே ரெண்டாக தான் செயல்படும். இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கறது தான் பக்தி. மெட்டீரியல் லைஃப்பையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் ஒன்றா பார்க்கறதுக்கு தான் ஞானம். அது நம்ம எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. எல்லாரும் அதுக்குள்ளே போவாங்களானாலும் அப்படியும் போக முடியாது. ஆரம்ப காலத்தில் முருகரை கும்பிட்டுருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மகிட்ட வரானே, முருகர் வரம் கொடுக்குற நேரத்தில் கண்டிப்பாக முருகரை விட்டுட்டு டக்குன்னு தசை மாதிரி சாய்பாபா கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சாய்பாபா வரம் கொடுக்குற நேரத்தில் சாய்பாபா விட்டுட்டு இன்னொரு தெய்வத்துக்கு மாறிடுவாங்க. அந்த தெய்வத்தை ரொம்ப விருப்பமாக கும்பிட அந்த சில விஷயங்கள் ஒரு தெய்வம் கொடுக்குற வரைக்கும், ஆஹா அந்த தெய்வம் கொடுத்துச்சு, அந்த தெய்வம் எனக்கு நல்லது பண்ணாங்க, இந்த தெய்வத்தை விட்டு என் வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்கிறவங்க டப்புன்னு ஏதோ ஒரு வகை சோதனை, மோசமான துயர காலம், கெட்ட நேரம் வரப்போ அந்த தெய்வம் கொடுக்கறத நம்ம ஊழ்வினை கர்மவினை தான் தடுக்குது அப்படின்றத உணராமல் அப்புறம் இந்த தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வத்துக்கு மாறிடுவாங்க. தெய்வத்தையே நம்ம ரெண்டு மனசாக மாற்ற போது கண்டிப்பாக மனிதர்களும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ரெண்டு மனம் இருக்கும். நான் உட்பட எல்லாருக்குமே ஒரு ரெண்டு மனசு இருக்கும். இதை சரியா தவறா அப்படின்னு எடுத்துட்டு பரிசீலனை பண்ணுறதை விட இதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு பெரிய ஞானம். உங்ககிட்ட ரொம்ப நாளாக வேலை செய்கிறவர், நீங்கள் அவரை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப எல்லா வசதியும் கொடுத்து எல்லா இதுக்கும் பண்ணுறோமோ அவர் ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாரு அப்படின்றப்ப நீங்கள் அவர் என்ன தப்பு பண்ணுற அப்படின்லாம் பார்க்காம அதை மன்னித்து கடந்து போனோம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்துருப்பீங்க. அந்த லைஃப் கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிராக மாறி இருப்பார். உங்கள் லைஃபே கெடுக்கிற மாதிரி வந்துருப்போனா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் எல்லாத்துக்கும் தீர்வு. ஸோ ரெண்டு மனசு எல்லா மனித ஜீவராசிகளுக்கும் இருக்கும். அந்த ரெண்டு மனசை ஒன்றா பார்க்குற மாதிரி ஒரு பக்குவம் வளர்த்துக்கு தான் ஒரு பெரிய ஞானம். இதை பற்றி நிறைய விஷயம் சொல்ல கடைசியில் நான் தவிர்த்துட்டேன் முக்கால்வாசி. அதை விரிவாக நான் ஏதாவது ஒரு நேர்காணலில் பதிவு செய்கிறேன். அதே போல் விரைவில் ஒரு புதிய தொடர் நான் பதிவு செய்யிருக்கேன். அதில் முதல் எபிசோடு யார் இந்த ஜெயம் கோபி அப்படின்னு ஆரம்பித்து முழுக்க முழுக்க இமய முதல் குமரி வரை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நீண்ட தொடராக வரப்போகுது. நான் முன்பு சொன்னது போல் எல்லா சேனல்லும் ஒரு சில சேனல் பேசுகிறத விட ஒரு விஷயத்த ஒரே இதில் நம்ம தெளிவாக பேசணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து முடிவு பண்ணேன். முருகர் அற்புதம் அதிசயம்ன்றது வெறும் வார்த்தை கிடையாது, எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக விரைவில் எல்லாருமே உணரக்கூடிய வகையில் அந்த நிகழ்வு இருக்கும். விரைவில் அது சம்மந்தமான எல்லா விஷயம் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு கைலாசநாதர் கோவிலுக்கு நான் போய் அகத்தியர் பெருமான் உட்பட சப்தகன்னிகள் வழிபாடு எல்லாமே ஒரு ஆய்வு சம்மந்தமாக தான் நான் போனால் அது நல்லபடியாக முடிஞ்சுது. அங்கே முருகப்பெருமான் ஒரு பெரிய அளவுக்கு இருக்காரு. நான் அந்த படத்தையும் நான் பதிவு செய்கிறேன். எங்கெல்லாம் சப்தகன்னிகள் வழிபாடு இருக்கோ அது எல்லாமே மிகப்பெரிய, எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அங்கேருந்து ஒரு 100வது மாடிக்கு போகணும், கஷ்டப்பட்டு படியேறி போகிறத விட அந்த 100 மாடியுமே உங்களுக்கு ஏறுறதுக்கு உண்டான சக்தியும் இல்லை லிஃப்டாவோ இல்லை வேறு வகையில் நீங்கள் அது பயணிக்கிற மாதிரி ஒரு சக்தி கிடைக்குதுன்னா அது சப்தகன்னிகள் மூலயமா கிடைக்கும். அதை உருவாக்குறது முருகப்பெருமான் தான். அந்த எல்லா ரகசியங்களும் இதுக்கப்புறம் நான் வரக்கூடிய இந்த நேர்காணலை நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.